இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் அனைத்து விஷயங்களும் பல்வேறு ஆன்லைன் ரிசர்ச்சுகள் மூலமாகவும் பல்வேறு நியூஸ் ஆர்டிக்கல் மூலமாகவும் சில இன்டர்வியூக்கள் மூலமாகவும் மற்றும் பல இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் மூலமாகவும் பார்த்து சேர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. பார்த்து என்ஜாய் செய்யுங்கள். ஹலோ சினிபிலிஸ் அண்ட் காமிகான்ஸ், இதாங்க உங்கள் மிஸ்டர் கிரானிக்கலர். கௌபாய் இல்லைனா வெஸ்டர்ன் மூவி ஜான்ரா உலகமெங்கும் உள்ள பல ரசிகர்களை ரொம்ப ஆட்டி வைக்கும் ஒரு ஜான்ரா. மர வீடுகள், குதிரைகள், துப்பாக்கி சண்டைகள், இப்படி பல ஆச்சரியமான அதே சமயம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஜான்ரா. இந்த ஜான்ரால எத்தனையோ படங்கள் உலகம் முழுக்க இன்னும் வெளியாகிட்டே தான் இருக்கு. ஆனால் தமிழில் இது மாதிரி ஒரு ஜான்ரால படங்கள் இல்லையே அப்படின்ற இயக்கம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் 1970களிலிருந்து 80கள் வரைக்கும் தொடர்ச்சியாக இதே பாணியிலேயே பல படங்களை சகத்தை மேடிக்கு பண்ணாரு. அவர் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கௌபாய் ஜான்ராவை பற்றி நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன். அமெரிக்காவில் 1940களில் ஹாலிவுட்ல இந்த ஜான்ரா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியா பல படங்கள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா ஜான் வைன் அப்படின்ற ஒரு ஆக்டரோட படங்கள் தான் உலகம் முழுக்கவும் இந்த கௌபாய் ஜான்ராக்கு ஒரு பெரிய மதிப்பையே வாங்கி கொடுத்தது. இவர் நடிச்ச அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாத்தையும் கிளாசிக் வெஸ்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. இந்த கிளாசிக் வெஸ்டர்ன்ஸ் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஜப்பானிய உலக புகழ்பெற்ற இயக்குனர் அகிரா குரோசாவா இதை அப்படியே அடாப்ட் பண்ணி தன்னோட ஜப்பான் நேட்டிவிட்டிக்கான கலாச்சாரத்தை கொடுத்து சாமுராய் படங்களா எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இவர் எடுத்த சாமுராய் படங்கள் தான் யோஜிம்போ மற்றும் 7 சாமுராய். இந்த படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆன செர்ஜியோ லியோன் அப்படின்னு இன்னொரு புகழ்பெற்ற இயக்குனர் அவரோட படங்களை கம்மி பொருட்செலவுல இத்தாலியில எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் அகிரா குரோசாவா எடுத்த யோஜிம்போவை வெஸ்டர்ன் ஜான்ராக்கு மாற்றி இத்தாலியில படம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இவரோட இயக்கத்தில் உருவான படங்கள் தான் டாலர் ட்ரையாலஜியோட முதல் படமான ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ். தொடர்ச்சியா கிளின்ட் ஈஸ்ட்வுட் வச்சு த குட், த பேட், த அக்லி, ஃபார் எ ஃபியூ டாலர்ஸ் மோர் அப்படின்னு இரு படங்களையும் கொடுத்தாரு. அதுக்கு நடுவே மெக்கனஸ் கோல்ட் அப்படின்ற படமும் இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளில் சக்கப்போடு போட்டது. இதன் விளைவா இந்த கௌபாய் ஜானர்ஸ் எல்லாம் இந்தியாலையும் படம் எடுக்க ஆரம்பிச்சது. கௌபாய் பிலிம்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி 1961ஆம் வருஷம் திலீப் குமார் அவர்கள் இந்தியில கங்கா ஜமுனா அப்படின்ற படத்தை தயாரிச்சு வெளியிட்டாரு. இதே சமயத்துல தமிழ்ல சின்னப்ப தேவர் அவர்கள் தன்னோட தேவர் பிலிம் சார்பா எம்ஜிஆர் அவர்களை வச்சு வேட்டைக்காரன் அப்படின்ற படத்தை எடுத்து தயாரிச்சு வெளியிட்டு வெற்றியும் கண்டாரு. ஆனா இந்த 2 படங்களும் கௌபாய் ஜானரா இல்லாம அதோட எசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கமர்ஷியலா உருவாக்கப்பட்ட ஜானர். ஆனா 1971ஆம் வருஷம் தெலுங்குல சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா நடிப்புல KSR தாஸ் அவர்கள் இயக்கத்துல மோசகாலிக்கு மோசகாடு அப்படின்ற படம் வந்து சக்கப்போடு போட்டது. மேற் சொன்ன அத்தனை கௌபாய் படத்தோட சாயலும் இந்த படத்துல இருக்கும். தெலுங்குல சக்கப்போடு போட்ட இந்த படம் தமிழ்லையும் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தமிழ்லையும் இதே மாதிரி படம் எடுக்கணும்னு ஒருத்தர் களத்தில் இறங்கினாரு. அவர் தான் கேமரா மேதை கர்ணன் அவர்கள். 50 மற்றும் 60களில் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளராக இருந்தவர் தான் கேமரா மேதை திரு கர்ணன் அவர்கள். தொடர்ச்சியாக பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சவர் ஒரு கட்டத்தில் இந்த கௌபாய் படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அப்படி 1970ல் அவர் எடுத்த படம் தான் காலம் வெல்லும். அது வரைக்கும் கோட்டு சூட்டுன்னு போட்டு மாதன் தியேட்டர்ஸ் நிறுவனம் சார்பாக தயாரிக்கப்பட்ட படங்களான வல்லவன் ஒருவன், சிஏடி சங்கர்லாம் நடிச்சு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு பேர் எடுத்த ஜெய்சங்கர் அவர்களை தென்னகத்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்னு பேர் எடுக்கிற மாதிரி செஞ்சது கேமரா மேதை திரு கர்ணன் அவர்கள் தான். காலம் வெல்லும் 1970ல் வந்து படுதோல்வி அடைஞ்சது. ஆனால் இன்னைக்கு அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரணம் அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு ஐகானிக்கான சண்டை காட்சி தான். அந்த சண்டை காட்சிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். காலம் வெல்லும் படத்தோட தோல்விக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த திரு கர்ணன் 1972ல் 2 கௌபாய் படங்களோட களமிறங்கினார். அந்த 2 கௌபாய் படங்கள் தான்
கங்கா மற்றும் ஜக்கம்மா அவர்கள். கங்கா ஜனவரி மாதம் 1972 ரிலீஸ் ஆச்சு. ஜக்கம்மா அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தோட இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகி 50 வருஷம் ஆச்சு. ஆனால் தமிழ் திரையுலகம் இதை ஒரு கொண்டாட்டமாக அங்கீகரிக்கவே இல்லை அப்படின்றது தான் வருத்தப்படக்கூடிய விஷயம். கங்கா படம் ஃபாதரை கொன்னவனை பழிவாங்கிற ஒரு சன்னோட கதை. ஆனால் ஜக்கம்மான்றது 7 சாமுராயை அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ணி எடுத்த கதை. இந்த ஜக்கம்மாவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் லீட் ரோலில் பண்ணியிருப்பார். ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக தான் வந்துட்டு போயிருப்பார். இது பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த 2 படங்களுமே ஓரளவுக்கு வெற்றியான படங்கள். கங்கா பொருளாதார ரீதியாக சம லாபத்தை கொடுத்த படங்கள். கிட்டத்தட்ட இந்த 2 படங்களுக்கு அப்புறம் கர்ணன் அவர்கள் கௌபாய் படம் எடுக்கிறத நிறுத்தி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி ஃபுல் லென்த்தாக கௌபாய் படம் எடுக்கவே இல்லை. இவர் எடுத்த படங்களில் ஜெய்சங்கர் ஹீரோனா, அசோகன்னா கண்டிப்பாக வில்லனாக இருப்பார். அதே மாதிரி இவரோட ஜேர்னரை கர்ரி வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கௌபாய் படத்தோட கிளாத்ஸ், கன்ஸ், ஹார்சஸ் இதெல்லாம் வச்சுட்டு கௌபாயோட லொக்கேஷனே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு லொக்கேஷனில் கௌபாய் படம் எடுப்பார். அதுவும் கங்கா ஜக்கம்மாலாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் டெக்னிக்கலாக இந்த 2 படமும் செம சூப்பராக இருக்கும். இன்றைக்குமே கங்காவோட கிளைமேக்ஸும் சரி, ஜக்கம்மாவோட கிளைமேக்ஸும் சரி செமையாக இருக்கும். டைம் கிடச்சா 2 படத்தையும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். 1975 வருஷம் ஷோலேன்ற இந்தி படம் இந்தியாவில் சக்கப்போடு போட்டது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அது வரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை இந்தியாவில் யாரும் தயாரித்து இயக்கி பார்த்தது கூட இல்லை அப்படின்றது தான். முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் ஜான்ராவை அடாப்ட் பண்ணி இந்தியன் நேட்டிவ்க்கு எடுத்திருந்தாங்க. அதோட ரைட்டர்ஸான சலீம் ஜாவேத் அவர்கள். மல்டி ஸ்டார் காஸ்டிங்கில் ஐகானிக் கேரக்டர்ஸ் இருந்த ஷோலேவோட வெற்றி தமிழ்லேயும் அதே மாதிரி படங்கள் பண்ண தூண்டிச்சு. இதுக்கு முன்னாடியே கர்ணன் அவர்கள் கங்கா ஜக்கம்மா அப்படின்னு மாபெரும் வெற்றி படங்கள் தந்த ஒரு மெதப்பில் ஜெய்சங்கர் தொடர்ந்து சில கௌபாய் படங்கள்லாம் நடித்தார். அதில் சின்னப்ப தேவர் தயாரிப்பில் நேர்வழி மாதிரி ஒரு சில படம் தான் உண்மையாகவே வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் தாய் மீது சத்தியம் அப்படின்னு 1978 வருஷம் இதே கௌபாய் ஜேனரில் நடித்தார். அது அந்த அளவுக்கு பெருசாக போல, ஆனால் ரஜினிக்கு ஒரு அட்டென்ஷன் வாங்கி கொடுத்தது. இதை பார்த்த கர்ணன் மீண்டும் கௌபாய் ஜேனர்களில் படம் எடுக்க முடிவு செஞ்சார். 79 தொடங்கி 1986 வரைக்கும் கர்ணன் படங்கள் எடுத்தார். அதில் முதல்ல தன்னோட ஆஸ்தானி ஹீரோவான ஜெய்சங்கர் அவர்களை வச்சு ஒரே தந்தைன்னு ஒரு படம் எடுத்தார். அது ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் திரு சிவகுமார் அவர்களை வச்சு எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுவும் ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கௌபாய் ஜேனர்லேருந்து விலகி ஜம்பு அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் படம் எடுத்தார். அது பி கிரேடில் ஒரு தரமான அட்வென்ச்சர் படம். இப்போ பார்த்தா காமெடியாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாரும் பாருங்கள், யூடியூப்பில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு காமெடி கௌபாய் படமான எங்கே பார்த்த சொத்து அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். இது சரியான காமெடியாக இருக்கும். இதுவும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். இந்த ஜம்பு எங்கே பார்த்த சொத்தோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி எங்கே பார்த்த சொத்தை யூடியூபர்ஸான முத்து ஆனந்தி கலாய்ச்ச வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் நவரச நாயகன் கார்த்திகை வச்சு இரத்த குழல் துப்பாக்கி, அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை வச்சு இது எங்க பூமி, தெலுங்கில் டாக்டர் ராஜசேகர் அவர்களை வச்சு ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 படம்ட்டு கௌபாய் ஜேனருக்கு சம்மந்தமே இல்லாத கமர்ஷியல் கதை எல்லாமே கௌபாய் படமாக எடுத்து அத்தனையும் படுதோல்வி அடைஞ்சது தான் மிச்சம். இதில் எங்கே பார்த்த சொட்டும் ஜம்புவும் மட்டும் ஒரு டைம் பார்க்கலாம், அதுவும் பி மூவி லவர்ஸ்க்காக. மற்ற படம் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு கூட இல்லைன்றது தான் வருத்தமான விஷயம். இந்த படங்களோட தோல்விக்கு அப்புறம் திரைத்துறையிலிருந்து நிரந்தர ஓய்வு பெற்றுட்டாரு எம் கர்ணன் அவர்கள். ஒளிப்பதிவு டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் தன்னோட படங்களை தானேவும் தயாரித்தார் கர்ணன். அதுக்காக 2 தயாரிப்பு நிறுவனங்களை அவர் உருவாக்குனார். இந்திராணி ஃபிலிம்ஸ் சார்பாக கங்கா, ஜம்பு, எங்கே பார்த்த சொட்டு படங்களை தயாரித்தார். அதே மாதிரி விஜய் சித்ரா ஃபிலிம்ஸ் சார்பாக ஜம்பு, காலம் வெல்லும் அப்படின்னு இந்த படங்களை தயாரித்தார். இதில் சொன்ன மாதிரி கங்கா ஜக்கம்மா
பொருளாதார ரீதியாக அவருக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் எந்த ஒரு படமுமே அவருக்கு லாபத்தை கொடுக்கலன்றது தான் உண்மை. கர்ணன் அவர்களோட கங்கா படத்துக்கு கதை எழுதினவர் காலங்கன்ற பெரும் இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள். எப்படி செர்ஜியோ லியோனிக்கு ஒரு எண்ணியோ மர்க்கோனி இருந்தாரோ அதே மாதிரி கர்ணனோட முக்காவாசி படங்கள் ஜெக்கமாவை தவிர்த்து அனைத்து படங்களுக்கும் இசையமைச்சது இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் அவர்கள். கர்ணன் சிவகுமார் அவர்களை வச்சு எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே பேரில் திரு சூர்யா அவர்கள் இந்த வருஷம் ஒரு படம் நடிச்சிருக்காரு. கர்ணன் அவர்கள் தான் தயாரித்த படங்களில் பார்த்து ஜெய்சங்கரும் அதே மாதிரி கௌபாய் படங்களை தயாரித்தார். அதில் நேர்வழியை தவிர எந்த படமும் பெருசாக ஓடலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கர்ணன் அவர்கள் எடுத்த ஜெம்புவை பாட்டு இன்ஸ்பயர் ஆகி ஜெய்சங்கர் கன்னி டிவினே ஒரு படம் நடித்தார். அதுவும் பப்படமாச்சு. இந்த கன்னி டிவி படத்தையும் ஜெம்பு படத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்க ராண்டி மற்றும் மோகனா. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திரைத்துறையிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் கூட திரை மேதைகளால் புகழப்பெற்றவர் தான் கர்ணன் அவர்கள். தற்சமயம் ஒளிப்பதிவாளராக பல சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்க ரவி கே சந்திரன் தன்னோட ஆஸ்தான விருப்பமான ஒளிப்பதிவாளர் கர்ணன்னு குறிப்பிட்டாரு. தன்னோட நிழல் அதுக்கப்புறம் திரைத்துறையில் படாமையாக அவர் பார்த்துக்கிட்டாரு. யாருக்கிட்டையும் சான்ஸ் கேட்கவோ இல்லை கை கட்டியோ அவர் நிற்காம சும்மா சிங்கம் மாதிரி சேர்த்து போனார். 2012ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு காலமாக அவர் சென்னையில் தான் வசித்தார். அந்த சமயங்களில் இயக்குனர் சிம்புதேவன் தன்னோட இரும்பு கோட்டை மொத்த சிங்கம் படத்துக்காக அவரை சந்தித்து எப்படியெல்லாம் கௌபாய் படம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டார். அவரோட இறப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு தான். அதை யாரும் கன்சிடர் பண்ணல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம். இரும்பு கோட்டை மொத்த சிங்கம் படத்தில் அவரோட கௌபாய் படங்களுக்கும் அவர் கௌபாய் படங்களில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்றதுக்கும் சிம்புதேவன் ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரிபியூட் வீடியோவோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்து வேற ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பேர் வச்சிருக்கோம். எண்டு காடு போட்டு எகத்தால பாடப்பட்டிருக்கு. எனக்கு எண்டே கிடையாதுடா.